வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நான் யூஜி கிருஷ்ணமூர்த்தி குறித்து சில காணொளிகளை பார்த்தேன், சில கட்டுரைகளை படித்தேன். பிறகு எனக்கு தோணுச்சு அவரை குறித்து இந்த காணொளியை செய்யலாம். ஏற்கனவே 2 காணொளிகள் யூஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இது 3வது காணொளி. அந்த காணொளிகளில் சொல்லப்படாத விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்பட்டேன். இருந்தாலும் சில விஷயங்கள் திரும்ப வருவது தவிர்க்க இயலாததாக இருக்கும். நான் அவருடைய வாழ்க்கை பற்றிய குறிப்புகள் எல்லாம் முதல் காணொலியிலேயே சொல்லியிருக்கிறோம். அது குறித்த லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போது யூஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு எடுத்து படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிடுச்சு. இது நிறைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க, யூஜிக்கு தாங்க பெஸ்ட்டாக இருக்கிறது இல்லையேன்னு. ஏன்னா ஏற்கனவே ஜே கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். ஜே கிருஷ்ணமூர்த்தியை இவர் நிராகரித்து விட்டார், நமக்கு தெரியும், அறிந்தவர்களுக்கு தெரியும். ஜே கிருஷ்ணமூர்த்தி மீது இவருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்த ஆன்மீகம், தத்துவம், மெய்யியல் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தாலே அது 2 அம்சங்கள் குறித்து பேசுகிறதாக நான் பார்க்குறேன். ஒன்று பொருள் சார்ந்த உலகை பற்றி எப்படி புரிந்து கொள்வது, அதற்குள்ளே தான் நம்முடைய எக்கனாமிக்ஸ் வருது, ஃபிலாசபி ஆஃப் பாலிட்டிக்ஸ் வருது. இம்மாதிரி மனித குலத்துடைய மேம்பாட்டுக்கான திட்டங்கள் குறித்த விவாதங்கள் அது நடக்குது. ஆனால் இந்த மனிதர்கள் பற்றி விவாதம் செய்கின்ற மெய்யியலானது மனிதனுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆன்மான் ஏதாவது இருக்குதா இல்லையா, கான்ஷியஸ்னஸ் இருக்குதா இல்லையா, இதை பற்றிலாம் அது விவாதிக்கிறது. நிறைய தோழர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த வகையில் இதை பார்க்கும்பொழுது யூஜி கிருஷ்ணமூர்த்தியை இந்த மனம், கான்ஷியஸ்னஸ், சுயம், செல்ஃப் ரியலைசேஷன், முக்தி, நிர்வாணா, இதை பற்றி எல்லாம் தான் அவர் பேசுகிறார். அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இங்கே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சுனாக்க இந்த பொருள் சார்ந்த உலகில் அது இயல்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு கருதுகிறார். ஆக பொருள் சார்ந்த உலகை பற்றி அக்கறை கொண்ட நண்பர்கள் சற்று பொறுமையோடு இருக்குமாறு கேட்டுக்கிறேன். இது அகம் சார்ந்த உலகு குறித்த உரையாடலாகத்தான் இருக்கப் போகிறது. அந்த வகையில் முதல் விஷயம், யூஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஞானம் பெறுதல், அதெல்லாம் பொய். என்லைட்டன்மெண்ட் ஒன்று கிடையாது. ஒரு ஞானம் என்று பர்மனெண்ட்டாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பெற்றுவிட்டோம் என்பது கிடையாது. பிரம்ம ஞானம் என்பது கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் ஒரு பேரானந்த நிலையில் போய் தங்கிட முடியும், எப்பயுமே அந்த பேரானந்த நிலையில் தான் நான் இருப்பேன், சச்சித் ஆனந்தம், இதுவும் கிடையாது. இது எதன் அத்தாரிட்டியில் அப்படி சொல்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்கிறார் லாஜிக் மூலமாக தான் நான் சொல்லலை, எனக்கு கிடைத்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களை கண்டு சொல்கிறேன். அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அனுபவங்கள் கூட அவரை பொறுத்த வரைக்கும் பொய்யானவை. மனித குலத்தினுடைய பெரும்பாலான அனுபவங்கள் எல்லாம் சிந்தனைகளாலும் எண்ணங்களாலும் உருவாக்கப்படுபவை. எண்ணங்கள் தான் எல்லாத்தையுமே உருவாக்குது மனிதனுக்கு. இப்போ எண்ணங்களை தொலைப்பது எப்படி, அதற்கு ஏதாவது வழி இருக்குதா? எண்ணங்களை ஏன் தொலைக்க வேண்டும்? ஏன்னா நீங்கள் அந்த முக்தி நிலைக்கு போகணும் இல்லையா, அதற்காக என்று சொல்லுகிறார்கள் பல ஞானிகள். இவரை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அது இட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. எது நடக்கும் அதை பற்றி தான் மேலும் விளக்க போகிறோம். செல்ஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இந்த சுயம் என்பது அவருக்கு நம்பிக்கை இல்லை. சுயம்னா என்னது? அது ஆத்மாவா? அது எப்படி உருவானது, எங்கே இருக்குது இது அப்படின்ற வழக்கமான கேள்விகளையெல்லாம் அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டவர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் புத்தர் சொன்னது கூட தவறுன்னு சொல்லக்கூடியவர். புத்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இவங்க எல்லாருமே சரியான முறையில் மக்களை வழிநடத்தலைன்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டாங்க. அப்போது இப்படி ஒரு தாக்குதலான பதில் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சொல்கிறார். அவர் எல்லாரும் ஒரு ஆன்மீகத்தை ஒரு பிரம்மாண்டமான உச்சக்கட்ட அனுபவமாகவும் ஒரு பெரிய என்லைட்டன்மெண்ட் மாதிரியும் காட்டிட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் அது ஒன்றும் இல்லை. அது
அது தேவையில்லாம் நீங்கள் தூக்கி போட்டு கூட போகலாம் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏன் அதை வந்து சொல்கிற நீன்னு கேட்டால், நான் என் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். ஏன்னாக்கா நிறைய பேர் வந்து பொய்யாவும் போலியாகவும் அனுபவங்களை சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதில் அக்கறை இருக்கிறவங்க ஒருவேளை என்னுடைய இந்த வரலாறை தெரிந்து கொள்ளும்பொழுது அவங்க ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம். எனக்கு நேர்ந்தது தான் மற்றவர்களுக்கு நேரணும்னு நினைக்கல. ஆனால் கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அது ஒரு ஞானிகளெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. சித்தர்கள் வரிசையில் இவங்களை சேர்த்துக்கிற முடியும் நம்மளால். ஏன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுவாங்க நிறைய விஷயங்களை. இவர் இந்தியாவில் பிறந்தவர் தான். நிறைய ஃபிலாசபி தொடர்ந்து வாசிச்சிருக்கார். சின்ன வயசுலேயே வந்து நிறைய தேடல்களுக்கு உள்ளானவராக இருக்கிறார். நல்ல மொழி திறன் கொண்டவராக இருக்கிறார். கட்டுரைகள் நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கார். முதல்ல இந்த ஆன்மீக தேடலை ஏராளமாக கொண்டவராக சிறு வயதிலிருந்தே அவர் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு வசதியான ஆளும் கூட. ஜெய கிருஷ்ணமூர்த்தி வரை வந்து தியோசாபிக்கல் சொசைட்டியில் வந்து இவர் வந்து ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக வந்து இருந்திருக்கார். இவர் இருக்கும்போது தான் ஜேகே வந்து ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வராங்க. அப்போ ஜேகே சில உரையாடல் நடத்தும் போதே போய் கவனிக்கிறாரு. இவருக்கு அதில் ஒன்றும் ஆர்வம் இல்லை. இதுனா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ன்றார். நிறைய அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜேகே வந்து லாஜிக்கல் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அது உள்ளுக்குள்ளே ஒன்றும் ஒரு உண்மையான அனுபவத்தன்மை இருப்பதாக தெரியல அப்படின்ட்டார். அதனால் இவர் ஈர்க்கப்படலை அப்போவே. பிறகு அங்கே அதை இடத்த விட்டு வெளியில் போகிறாரு. வெளிநாடுகளுக்கு போகிறாரு. குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. சுவிட்சர்லாந்துக்கு போகிறாரு, ஃப்ரான்ஸ் போகிறாரு, லண்டன் போகிறாரு. பல இடங்களில் தங்கினாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து இவர் கிடைக்கிற இந்த வாழ்க்கையினுடைய சில எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த குழந்தை குட்டி குடும்பத்தோடு இருக்க முடியாதுக்கா அவங்கள வண்டி ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பி விடுகிறார். அவ்வளோதான். அது வந்து செப்பரேட் ஆகிடுறார். இதெல்லாம் முன்னாலே சொல்லியிருக்கிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அங்கு தான் வந்து அலைந்து திரிந்து தொடங்குகிறார். அது அடுத்த கட்ட வாழ்க்கையாக இருக்குது. அது குடும்ப வாழ்க்கையை டிட்டாச்மெண்ட். அதில் இருக்கும்போது தான் அவர் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்கிறார். அப்போ இந்தியாவில் இருக்கும்பொழுது அவர் வந்து ஞானத்துக்காக வந்து தேடி அலைகின்ற காலம் அது. அப்போ இந்த யோகம், தியானம் மற்றும் பல தாந்திரிக முறைகள் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ரொம்ப பாப்புலராக இருக்கார். உங்களுக்கு தெரியும், சிவானந்தருடைய யோகம் வந்து ரொம்ப அதிகமாக பரவலாக பேசப்படக்கூடியது. அவர்கிட்ட போய் இவர் பயிற்சி எடுக்க போகிறார். சிவானந்தர் இருக்கிறார். அப்போது அங்கே சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா யோக பயிற்சி தான். அதில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இனிப்பு சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது. ஒரு யோகின்றவன் வந்து தவம் செய்கிறவன் வந்து தன்னை உணவுகளை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். இதெல்லாம் செய்கிறார் இவர். ஒரு 6-7 வருஷங்கள் அங்கே இருந்த அந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் அவருக்கு என்ன ஆகிடுதுனாக்க எப்பயுமே இவருக்கு வந்து ஒரு சந்தேக பிராணி. அவர் எல்லாத்தையுமே சந்தேகத்தோட கேள்வி கேட்குறவர். ஒரு நாள் பார்க்குறாரு, சிவானந்த சரஸ்வதி வந்து அவர் எழுதியிருக்கிறாரு, ரகசியமாக நல்ல ஒரு காரசாரமான ஊறுகாயை தொட்டு கொண்டு சாப்பிடுகிறார். என்னடா இது, நம்மளையெல்லாம் வந்து உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு காரசாரமான ஊறுகாயை வச்சு தின்றாருன்ட்டு இவருக்கு பயங்கர வருத்தமாகிவிட்டது. ஆக ஒரு ஃபால்ஸ் பர்சனாலிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து புரிஞ்சுக்கிறார். நீ வந்து உனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும்னாக்கா நீ இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறது வந்து நான் எதுவாக இல்லையோ அதுவாக இருக்க சொல்லுவது. அதுதான் அந்த நியமங்கள் எல்லாம். நான் என்னவா இருக்கிறேன், என்னை வந்து சாந்தமாக இரு, அமைதியாக இருன்றாங்க. எனக்கு ஃபுல்லாக கோபம் தான் என்னுடைய நேச்சராக இருக்குது. இந்த கோபத்தை வந்து இயல்பாக அது தன்னை விட்டு போவது என்பது வேறு. அதை அடக்க வேணும்னு சொல்கிறாங்க அவங்க. மெடிடேஷன் மூலமாக வந்து ஒருநிலைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னாக்க அவரை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு ஆளுமையை என் மேலே நானே வந்து திணித்து கொள்வது, அதன் மூலமாக கிடைக்கின்ற இந்த மனதினுடைய எண்ணங்களில் தொடர்ந்து இந்த ரிப்பிட்டேஷன் பண்ணுறதுனால இந்த மனம் வந்து குறிப்பாக எண்ணங்கள் பல்வேறு அனுபவங்களை அது வந்து அதுதான் மாயை, பல்வேறு அனுபவங்களை உருவாக்கி என்னை நம்ப வைக்கிறது. அந்த அனுபவங்களை பார்த்துட்டு நான் பேரானந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுது. இது அத்தனையும் வந்து ஒரு பொய்யான நிலை ஆகும் அப்படின்னு அங்கே வெளில வந்துட்டார். ஆக இவர் வந்து வழக்கமான முறைகளான எல்லா தியான ஞான முறைகள் எல்லாத்தையும் பயிற்சி எடுத்துட்டு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறார். பிறகு அங்கேருந்து அவர் விலகி வரும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய திருப்பு முனை அவருக்கு நடக்குது.
அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நீ தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிற விஷயத்துக்கு பதில் வந்து இந்தியாவில் ரமண மகரிஷியால் தான் சொல்ல முடியுன்றார். ஏற்கனவே நம்ம காணொலியில் சொல்லியிருக்கிறோம். புதிதாக பார்க்குற நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரமண மகரிஷியை பார்க்கணுன்னா இவர் எந்த ரிஷியும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் வந்து எல்லாராலையும் இதை புரிய வைக்க முடியாது. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்கன்றதே டவுட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சாமியெல்லாம் ஏமாத்துறாங்க இந்தியாவில் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டார். 21 வயசு இருக்கும். அப்போது புத்தரையே அவர் ஏமாத்துறதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இப்படிலாம் வந்து குதர்க்கமாக பேசுகிறவரை வந்து நிறைய பேர் வந்து கவனிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவருடைய விளக்கங்களை வந்து விரும்பி படிச்சிருக்கிறாங்கன்னு மனசில் வச்சுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, சரி வர வழி இல்லாமல் திருவண்ணாமலைக்கு ஃப்ரெண்டோட போகிறார். ரமணரை பார்க்க போகிறார். ரமணர் வந்து எப்படின்னாக்க யதார்த்தமாக காய்கறி நறுக்கிறது, க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய யதார்த்த வேலைகளையும் செய்யக்கூடியவர். எல்லாம் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, கூட இருக்கிற நண்பர்கள்லாம், சார் அவருடைய தியானத்தில் வந்து உட்காந்திங்கனாக்க நீங்கள் என்னென்ன கேள்வி இருக்கோ எல்லா கேள்வியும் மறந்து போயிடும். அவர் ரமணரை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறார். அதெல்லாம் இவருக்குள்ளே இருக்குது, இவர் சிந்தனையில் இருக்குது. அவரை பற்றி ஒரு இமேஜ் இருக்குது. அந்த மெடிடேஷனில் உட்காந்திங்கனாக்கா அந்த மெடிடேஷனில் டோட்டலாக அது ஒரு குரூப் மெடிடேஷன் நடக்கும். அதில் வந்து எல்லாமே மறந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஞானத்துக்கான கதவு திறக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவர் போய் அந்த தியானத்துக்கான நேரத்தில் உட்கார்றார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார் இவரும். ஆனால் இவர் உள்ளே ஃபுல்லாக எண்ணங்களாக ஓடிட்டே இருக்குது. வழக்கமாக வர கேள்விகளை விட அதிகமான கேள்விகள் இவருக்கு வந்திருக்கு. அதனால் இவருக்கு ரமணர் மேலே பெரிய நம்பிக்கையே இல்லை. சரி வந்ததான் வந்துட்டோம், 2 கேள்வி கேட்டு போன்ட்டு ரமணர்கிட்ட போனார். ரமணர் அவரை பார்த்தாரு, என்ன அப்படின்னு. ரமணர் கொஞ்சம் அப்படி கருணையோடு பார்ப்பாரெல்லாம் நமக்கு தெரியும். அது 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 வந்து நம்ம ஆட்கள் வந்து கண்களிலே கருணை பார்ப்பதற்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, திறன் உள்ளவர்கள் நம்ம மக்கள். அப்படி பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே சொல்கிறாரு, சரி நீங்கள் ஒரு என்லைட்டன்டு பர்சன்னு சொல்கிறாங்க, ஞானின்னு சொல்கிறாங்க, நான் சொல்லப்பா அப்படின்றார் அவர். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் உள்ள என்ன இருக்குதோ அதை எனக்கு கொடுக்க முடியுமா கேட்குறாரு. என்ன உள்ள என்ன இருக்குது, என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தை கேட்குறாரு. நீ பெற்ற ஞானத்தை எனக்கு கொடுக்க முடியுமான்ற. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னாரு. என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா இளைஞனே அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு பதில் சொல்ல வேறு ஏதோ சில கேள்விகளை நிறுத்திட்டார். ஆனால் இந்த பதில் வந்து இவரை வந்து மிகவும் என்ன சொல்கிறது பாதித்தது. எப்படி பாதித்ததுன்னு பாருங்கள். எவ்வளோ ஆணவம் இருக்கணும் இந்த ஆளுக்கு. நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே இந்த ஆளும். அவர் சொல்கிறாருங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் தானே அவர். வானத்தில் இருந்தால் குதிச்சார். இந்த உலகத்தில் இருந்தானே எந்த ஞானமாக இருக்குமானால் அதை பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். அவரால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் என்னால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? அப்போ அவர் வந்து என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒரு கருத்தில் தானே சொல்லியிருக்கிறாரு. அது எந்த நிலை? அது விச் ஸ்டேட்? எந்த நிலையில் இருந்தால் அது கிட்டும்? எந்த நிலை அது? அந்த நிலையை நான் பெறுவதென்றால் அவர் கொடுத்து தான் வாங்கிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சேன். இங்கிருந்தால் நிறைய கேள்விகள் அவருக்கு எழும்புது. அப்போது ரமணர் பெற்ற அந்த ஞான நிலை என்பது ரமணராலே எல்லாருக்கும் கொடுத்து உண்டாக்கிட முடியாது. இதுதான் வந்து இவருடைய ஃபிலாசபி. இது அவரவர்களாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஆகும். இது அனுபவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவம் சொல்லும்போது அனுபவிக்கின்ற ஒரு நபர் இருக்கிறார், அனுபவஸ்தர் இருக்கிறார். அவர் பின்னால் சொல்கிறார், அனுபவத்திலே இல்லாத ஒரு அனுபவம் மட்டும் இருக்கின்ற ஒரு நிலை அது அப்படின்ட்டார். அப்போ ரமணர் அந்த கேட்ட கேள்வி வந்து இவர் ரொம்ப ரொம்ப தேட வைத்து விட்டது. இன்னும் கூட தேடல் என்ற வார்த்தைகள்லாம் வந்து இவர் வந்து மறுக்கிறார் பின்னால். இந்த தேடல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு விஷய சர்க்கிள் அது. இதற்கு பின்புதான் அவர் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்து பணிபுரிகிறார். இதற்கு பின்னால் தான் தியோசாபி சொசைட்டிக்கு வர்றார் சென்னைக்கு. ஜேகே வருகிறார் என்று சொன்னேன் அல்லவா. ஜேகே வந்து டாக் கொடுக்க ஆரம்பிச்சிடார்.
இவர் முதல்ல வெளியில் தான் நிற்கிறாரு. அப்புறம் ஜேகேவோட ஒரு பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள், ஒரு நட்பு கிடைக்கின்றது, அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா. இப்போ இவர் ஜேகே பார்த்து கேட்குறாரு, நீ நிறைய அப்ஸ்ட்ராக்ஷன்ஸாக பேசிகிட்டு இருக்க. அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னாக்க ஒரு கராராக வடிவமைத்து ஒரு கருத்து விவாதங்களை முன்வைப்பது, அதில் விளக்கம்லாம் அதிகமாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறல, அப்படி கரெக்டாக பேசுறது, அதெல்லாம் கொடுக்குற இந்த நிலையிலிருந்து அதை கொடுக்குறாய் கேட்குறாரு இவர் கிருஷ்ணமூர்த்தி பார்த்து. இந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த கிருஷ்ணமூர்த்தி கேட்குறாரு, உன்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த கேள்வி என்னை பார்த்து நெருப்பி கேட்குறாங்க. அதே கேள்வி அவர் ஜேகே பார்த்து கேட்குறாரு, உங்கள் அனுபவ நிலை என்ன? அது ஜேகே அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. பிறகு அவர் சொல்கிறாரு, நீ சர்க்கரையை பார்த்துருக்கக்கூடும், நீ சர்க்கரையை சுவைத்திருக்கிறாயான்னு சந்தேகமாக இருக்குது. நீ சுகரை டேஸ்ட் பண்ணியான்னு தெரில அப்படி பின்னால் எழுதுறாரு. அவர் டேஸ்ட் பண்ணலன்னு எழுதுறாரு. அவர் எப்போ எழுதுறாருன்னா இவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது பிற்காலத்தில், அதை வச்சு சொல்கிறார். அங்கே ஜேகே இவர் ஆரம்பத்துலேருந்தே நிராகரிப்பது மட்டுமல்ல, அவருடைய பர்சனல் லைஃப் பற்றிலாம் கடுமையான விமர்சனத்துக்கு அப்பப்போ உள்ளாக்குவார். இவர் இஷ்டத்துக்கு பேசுவார். இவர் தன்னை ஒரு டீச்சராக அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. டீச்சிங்கிறதே பிரெயின் வாஷ் பண்ணுற டெக்னிக்ன்றார் அவர். எதுக்கு டீச்சிங்? வேர்ல்டு டீச்சர்னு உனக்கு யார் பதவி கொடுத்தோம் ஜெயிக்க பார்த்து கேட்குறாரு. இப்போ உலக நாயகன் ஒருத்தர் வச்சுருக்கார் இல்லையா, மாதிரி உலக ஆசிரியர் உனக்கு யார் பட்டம் கொடுத்தாரு? அதனால் சபையிலேருந்து அவங்களே வச்சாங்க, வேர்ல்டு டீச்சர்னு ப்ரமோட் பண்ணிட்டாங்க உங்களை. ஆனால் ஜேகே நிராகரித்து விட்டார். இவர் கடுப்பில் பேசினா கூட ஜேகே நிதானமாக எல்லாம் கையாண்டிருக்கிறார். இம்மாதிரியான குற்றச்சாட்டுக்கள்லாம் ஜேகே ஒன்றும் செய்யாது. ஜேகே ஒரு லெவலில் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறார். அவர் மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெல்ம்குள்ளே தன்னை ஜம்ப் பண்ணவே இல்லை. அவர் அந்த லெவலுக்கு அவர் இருக்குதா இல்லையான்னு யாருமே பேச முடியாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். பட் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது இருந்தாலே அதை பேச முடியுன்றாரு. இதுதான் இங்கே முரணே. உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது? நீ அந்த அனுபவ நிலையை பெற்று அதனுடைய விஷன் அதை நீ ஷேர் பண்ணுறியா? அப்படியே இருந்தால் கூட யாரும் யாருக்கு டீச்சராக இருக்க முடியாது. இதுதான் அவருடைய ஃபிலாசபி. ஆக இப்படியாக அவருடைய அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பி ஃபாரின் போயிடுறாரு, குழந்தை குட்டியோட போகிறாரு, திருப்பி அமிச்சிடுறாரு, நடக்குது. இவருக்கு அங்கே தான் ஒரு ஞான என்ன சொல்கிறது, ஒரு அனுபவம் கிடைக்குது. தனக்கு கிட்டிய அந்த அனுபவத்தை கெலாமிட்டின்னு சொல்கிறார். ஒரு பெரிய பூகம்பம் அல்லது பேரழிவு அதற்கு ஒப்பிடுகிறார். அது பின்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்படியாக குழந்தை குட்டியெல்லாம் அனுப்பிச்சிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே கண் போன போக்கில் போய்கிட்டு இருக்கார். அங்கங்கே எங்கேயாவது தங்குறாரு. அப்போ லண்டன் போலீஸ் இவரை சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் தங்க முடியாது, உன்னை வேணால் இந்த மாதிரி ஹோம்லெஸ் இது இருக்கிற இடத்துக்கு அமுச்சு விட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, உடனே லண்டனில் போய் அந்த லைப்ரரி இருக்குங்க இல்லையா, லைப்ரரி போக ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி போய் உட்கார்றது. இவருக்கு எதையுமே படிக்க பிடிக்கலை. ஏனென்றால் இவர் உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்கி விட்டது. அப்பொழுது படிக்கிறதுலாம் அர்த்தமற்றதாக தெரியுது. அதனால் வேறு ஏதாவது டிக்ஷனரி எடுத்து படிக்கிறது, இம்மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாரு. அவர் நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஒரு நாள் போலீஸ் ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருன்னு சொன்ன ஏற்பாடு. இவருக்கு ஐடியா தோணுது, அங்கே ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது, ராமகிருஷ்ணா மிஷனில் போய் ஃபாதர்கிட்ட கேட்போன்னு போகிறாரு. ராத்திரி 8 மணி ஆகிடுது, உள்ளே விட பண்ணுறாங்க. அப்புறம் என்ன வேணும்னு கேட்குறாங்க. நான் மெடிடேஷன் அவரில் உட்காந்து மெடிடேட் பண்ணுன்றாரு. 8 மணிக்கு மேலே யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருப்பாடு. அந்த குருநாதர் இவர் வராரு. அந்த மடத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுவாமி வருகிறார். அவர் சரி இவரை அக்காமடேட் பண்ணிக்கிறாரு. இவர் ஏற்கனவே இவரை பற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவரெல்லாம் புகழ்ந்து பேசி டைம்ஸ் என்ற பத்திரிகையில் வந்திருக்குது. மிகப்பெரிய இன்டலெக்சுவல்னு இவர் எழுதின கட்டுரைகள் எல்லாம் அப்போது ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அதனால் இவருடைய அந்த இதெல்லாம் காமிக்கிறாரு. இவர் வச்சுருக்காரு, கொஞ்சம் வச்சுருக்காரு தன்னை பற்றி காட்டுறதுக்காக. அதை பார்த்த உடனே பரவாயில்ல, ரொம்ப இன்டெலெக்சுவலான ஆள் தான், நம்ம பயன்படுவான்னு கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், அதுக்கு உதவி பண்ணிட்டாரு. ஐயோ, நான் புத்தகம்லாம் எழுத முடியாது, எனக்கு இன்டெலெக்சுவலாக எந்த வேலையும் கொடுக்காதீங்க, எனக்கு இன்டெலெக்சுவலாக வேலை பார்க்கவே பிடிக்கல, அதெல்லாம் நான்சென்ஸு அப்படின்ட்டு நிராகரிச்சு, ஏதாவது பாத்திரம் கழுவுனா சொல்லுங்கள், தட்டு கழுவுனா சொல்லுங்கள், க்ளீன் பண்ண சொல்லுங்கள், அதெல்லாம் நான் செய்கிறேன். இந்த அறிவு சார்ந்த வேலை எதுவும் சொல்லாதீங்க, அதுவும் ஞான பரப்பில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த எதுவும் பேசாதீங்க, எல்லாமே துபாக்கூரான விஷயம், நான் அதை செய்ய முடியாது அப்படின்றாரு.
சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, இல்லை என்னுடைய சிஷ்யன் ஒருத்தர் இதுக்காக இருந்தார், அந்த ஆளும் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார், நீ தான் செய்து கொடுக்கணும், வேறு வழி இல்லை, உனக்கு நான் பணம் கொடுக்குறேன்றாரு. முன்பணமாக ஒரு 5 பவுண்டு கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே தியேட்டரில் இருக்கிற எல்லா சினிமாவுமே பார்க்குறாரு. அதில் ரொம்ப ஒரு 1/4 பவுண்டுக்கே பார்க்கலாம் சினிமா, அந்த மாதிரியான சூழல் இருந்தால் சொல்கிறார் அவர். இருக்கிற எல்லா படமும் டெய்லி மதியம் சினிமாவுக்கு போயிடுது. அவர் காலையில் இந்த ஒர்க் பண்ணுறது, மதியம் போகிறது, நைட்டு வந்து சாப்பிட்டு படுத்துக்கிறது, அந்த மாதிரியே வேலையை பார்த்துட்டு கடைசி அந்த காசெல்லாம் முடிஞ்சு போகுது. அப்புறம் ஒரு 50 பவுண்டு ரொம்ப கொடுத்து இவர் வழி அனுப்பி வைக்கிறார். இவர் அந்த இடத்துல இருக்க முடியாது, கிளம்பிடுறார். ஃப்ரான்ஸ் போகிறாரு. இவருக்கு ஏற்கனவே சுவிட்சர்லாண்டில் அதுக்கு முன்னாடியே அலைஞ்சதில் சுவிட்சர்லாண்டில் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காரு. இவர் சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காரு. இவர் நிறைய லட்சக்கணக்கில் கையில் புரண்ட காலங்கள் உண்டு. அப்போ தான் நினச்சிக்கிறார், ஒரு ₹1,00,000 நான் வந்து செக் கொடுத்த ஆள் இந்த $5 வந்து இப்போ ஆகிப்போச்சு. ஏன்னாக்கா ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்தவர் எப்படி வந்து ஒரு 5 பைசா வச்சு 5 பென்னி வச்சு இருக்கார், அலையிறார். அடுத்த வேளை சாப்பாடை பற்றி எதுவுமே தெரியாதவர். ஒரு வாரமாக அலைஞ்சால் வந்து இங்கே விவேகானந்தா இதுக்கு வர்றார், ராமகிருஷ்ணா மிஷனுக்கு வர்றார். அங்கே தான் முதல் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு. சோறு தின்றதை பற்றியோ பணம் இல்லைன்றதை பற்றியோ அடுத்த கட்டத்தை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு துறவியாகத்தான் வந்து அவர் இருந்திருக்கார். ஆனால் அந்த காவி உடை தரித்து வழக்கமான துறவி இல்லை இவர். இவர் வேறு துறவி. இவர் போகிறாரு. அங்கே போன பாடு அவருடைய வாழ்க்கையில் வேறு திருப்புமுனை நடக்கிறது. அங்கேயும் இந்த மாதிரி தான் ஆகுது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கார். போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. கொண்டு வந்து வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து எம்பசியில் போய் சரண்டர். இனிமேல் நம்ம இந்தியாவுக்கு திரும்பக்கூடாதுன்னு ஒரு இதில் இருக்கிறாரு. ஏன்னாக்கா இந்தியாவுக்கு திரும்பினா குடும்பம் குட்டி இந்த சம்சார சாகரத்துக்குள்ளே மாட்டிக்கிடுவோம், நம்மளை கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. தன்னுடைய ஆன்ம தேடலுக்கு அங்கே சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சி தான் வந்து இங்கேயே இருக்கார். அப்படியே யூரோப்லேயே சுரண்டு கொண்டு இருக்கிறார். அங்கே போகிறாரு. ஃப்ரான்ஸில் மறுபடியும் எம்பசிக்கு போய் சேர்ந்துட்டார். போயிட்டு எம்பசியில் அந்த அம்பாசடர் சொல்கிறாரு, நான் பாருங்கள், நான் அறிவாளி தான், இவ்வளோ பெரிய ஆள், ராதாகிருஷ்ணன் பாராட்டியிருக்காரு, என்னை தயவுசெய்து வந்து நாட்டுக்கு அமுச்சு வச்சுருங்க, வேறு வழி இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லைன்னு. அதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் இழுத்துக்கிட்டு இருக்காரு. வாசலில் அடுத்த நாள் வாங்கிட்டு அடுத்த நாள் போகிறாரு. ரிசப்ஷனில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா அங்கே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மா, அவங்க அன்றைக்கி தற்காலிகமாக அங்கே இருக்கிறாங்க. வேலண்டைன்னு பேர். அவங்க வந்து இவர் மீது வந்து ஒரு அக்கறை காட்டுறாங்க. யார் என்ன தெரிஞ்சிருப்பாடு ரொம்ப ஈடுபாடு காட்டி அன்றைக்கே வந்து அவர் மேலே வந்து அவர்கள் வந்து அன்பு கொள்ளுகிறார்கள், காதல் கொள்ளுகிறார்கள்னு தெரில. நம்ம 2 பேரும் நீங்கள் எங்கூட வந்து தங்கலான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்மளோட அவரோட போய் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வந்து இந்த வேலையை விட்டுட்டு அப்புறம் காசெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஐ திங்க் சுவிட்சர்லாந்து போகிறாங்க நினைக்கிறேன். அங்கே போய் வந்து ஒரு ஊர், முக்கியமான ஊர், அந்த ஊரில் போய் தங்குறாங்க. ஒரு சின்ன கிராமம், சுவிட்சர்லாந்து போகிற வழியில் அங்கே போய் தங்கிடுறாங்க. இவர் தான் வேலை வெட்டிலாம் கிடையாது, அந்த அம்மா கொடுக்குற காசு தான் இவருக்கு. அதில் தான் வந்து வாழ்க்கையை ஓட்டுறாரு. அங்கே 7 மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சனின்னு ஒரு ஏரியா, எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல, சனின், அங்கே வாழக்கூடிய தமிழர்கள் இருப்பார்கள் நினைக்கிறேன். மிக அழகான ஊர் என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு ஆன்ம பயிற்சிக்கேற்ற இடம் கூட குறிப்பிடுறாங்க. அங்கே வருஷம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து லெக்சர் கொடுத்துருக்கிறாரு. இவர் இருக்கிற ஊர் தான் அது. அங்கே ஜேகே வந்து லெக்சர் கொடுக்குறாரு. அப்போ சில பேர் சொல்கிறாங்க, ஜேகே வந்து லெக்சர் கொடுக்குறாரு, ஏன் போகக்கூடாது, நீ உன்னுடைய ஃப்ரெண்டு தானேன்னு. ஆமாம் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, என்ன தான் பேசுகிறாரு பார்க்கலாம், எதாவது வளர்ந்துருக்கிறாரா பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் நக்கலாக சொல்லிட்டு போனால் அங்கே 2 ஃப்ராங்க் கேட்டிருக்காங்க இவர்கிட்ட. காசு கொடுத்தா தான் உள்ளே விடுவான்ருக்காங்க. காசு கொடுத்து வந்து கேட்குற அளவுக்கு இல்லைன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அங்கே இந்த கேசினோக்கு போயிட்டார். கேசினோன்னா அங்கே சீட்டு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு. இவர் தான் எங்கே வேணால் போவார். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எதுவுமே வந்து தப்பு ரைட்டுன்னே கிடையாது, எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவ்வளோதான். அந்த அளவுக்கு அங்கே போகிறார். அங்கே போனால் ஒரு முக்கியமான அனுபவம் கிடைக்கிது அவருக்கு. அங்கே ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு அம்மா ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இவர் உத்து பார்க்குறாரு. இந்த டான்ஸை பார்க்க அங்கே தான் அவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது. இவருக்கு தான் ஆடுவது போலவே இருக்குது டான்ஸ். அந்த டான்ஸர் வந்து ஆடுறாங்க, இவங்க ஐக்கியமாகி விடுகிறார் அந்த டான்ஸரோட. அந்த ஸ்டேஜில் வந்து இவர் ஆடிக்கிட்டு இருக்கார். இவருக்கு அந்த நாட்டியம் வந்து இவர் ஆடுவதாக இவருக்கு அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் தான் இவரை தொடர்ந்து வந்து விரட்ட தொடங்குகிறது. இது நான் வேறு டான்ஸர் வேறு இல்லைன்ற அளவுக்கு அங்கே எப்படி ஆச்சு அப்படின்னு அவர் அப்படியே யோசனைப்பட்டு திரும்பி வந்துட்டார்.
இந்த மாதிரி இந்த இடத்துல தான் அவருக்கு அந்த 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 அனுபவமானது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கெலாமிட்டி அதுவானது ஏற்பட தொடங்குகிறது. அதை பற்றி விளக்குகிறார். இந்த காணொலியில் வந்து நம்ம இந்த மாதிரியான அவருடைய அனுபவ பகிர்வுகளை முதல்ல முன்னிறுத்த விரும்புகிறோம். அதுக்கு பிறகு அவர் சொன்ன தத்துவங்களும் அது ஊடாடி வரக்கூடியது தான். எப்போ இவர் ரமணரை பார்த்துட்டு வந்தாரோ அதிலிருந்து அவருக்கு அந்த மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற விஷயம் வந்து அந்த நிலை என்ன, அந்த ஆன்மீக நிலை என்ன விஷயம், அது அந்த ஸ்டேட் என்ன ஸ்டேட், அது நிலை. அந்த நிலையை ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்க முடியாதா? அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன், நான் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நானாக இல்லாமல் மாறும் நிலை அது என்று சொல்கிறாங்க. அதாவது செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். அது அப்படி வந்து ஒருத்தர் தன்னையே வந்து அழித்து கொண்ட நிலையில் அவர் எப்படி அந்த நிலையில் இருக்கிறேன் என்று அறிவார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவர் மேலே வந்து விழத் தொடங்கியது. அந்த நிலையில் நான் இருக்கிறேன் எப்படி தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு என்ன நடக்குது, உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்குது. அவர் என்ன சொல்கிறாரு, தலைவலி எக்கச்சக்கமாக வந்துச்சுன்றார். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். ஏராளமான தலைவலி வருது. ஒரு நாளைக்கு வந்து 15 கப் காஃபி சாப்பிட்றாரு, நிறைய ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்றாரு. வேலண்டைன் மேடத்துடைய சம்பளத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவங்க இருக்கிற பணத்தில் தான். அவங்க சொல்கிறாங்க, என்ன ஏதோ ஒரு நாளைக்கு 15 கப் காஃபி சாப்பிட்ற, காஃபி சாப்பிட்றதுக்கே நிறைய ரூபா 300 மேலே செலவாது போகிறதுக்கு ஒரு நாளைக்கு, நீ பார்த்து சாப்பிடுன்றாரு. இப்படி அவருடைய போக்குன்னு ரொம்ப வினோதமாக இருக்குது. வலி, உடம்பு முழுக்க வலி தாங்க முடியல, தலைவலி அவருக்கு தீரவே இல்லை. அந்த உடல் வலி வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்தால் சொல்கிறார் அவர். இது வந்து இன்குபேஷன் பீரியட்னு பின்னால் சொல்கிறார், அடைக்காத்தல் அந்த அந்த நேரம் அது அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய வெடிப்புக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற சம்பவமாக இல்லைன்னு சொல்கிறார். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார் அவர். நம்மளே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இவர் கடவுளை குறித்து நம்பவில்லை, பிரம்ம அனுபவத்தை பற்றி பேசலை. இவர் இந்த குருநாதர்கள் தான் வந்து வழிகாட்டுற விஷயத்தெலாம் அவர் ரிஜெக்ட் பண்ணார். ஆனால் அவர் அனுபவமாக வைக்கிறார். ஒரு பெட்டில் படுக்கும் பொழுது கையில் அவர் சொரிஞ்சார்னாக்க அப்படி ஒரு 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 நெருப்பு பொறியானது பறக்க தொடங்கியது. பெட்டில் திரும்பி படுத்தானா அப்படி ஒரு லைன் ஆஃப் ரே ஆஃப் லைட் வந்து ஓட தொடங்கியது. ஸோ உடம்பு முழுக்க வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறார் அவர். அப்படி பொறியாக அனல் பொறி வந்து பறந்துருக்குது. ஒரு படத்தில் வடிவேல் எப்படி நடந்து போகிற நெருப்பு வருமே, அந்த மாதிரி வந்து அவர் உடம்புல உண்மையிலேயே வந்திருக்குது. அன்று அவருக்கு 49வது வயது பிறந்த நாள். மரத்தடியில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காரு வீட்டில். மிக அருமையான சூழல் உள்ள அந்த கிராமம் அது. அவர் உள்ளுக்குள்ளே அந்த வேதனை மட்டும் இருக்குது. என்ன வேதனை? ரமணர் கேட்ட அந்த ஸ்டேட் நிலை, உன்னால் பெற முடியுமா, என்னால் பெற முடிகின்ற நிலை என்ன நிலை அது, நான் எப்படி அடைவது என்ற கேள்வி எத்தனை இன்றைக்கி நேற்றுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிறு வயதிலிருந்து கேட்க தொடங்கிய கேள்வி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மண்டையை போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்குது. கேள்வி தான் இருக்கே தவிர பதில் இல்லை. இவர் தன் மீதே தான் மிகவும் வெறுப்பு கொள்ளுகிறார். இது என்ன, இது 40 வருஷமாக கேட்டுட்ருக்க ஓல்டு மேன், இதுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல உன்னால். சுற்றிலும் வந்து போலியான பதில்களும் நிறைய ரிலிஜன் தியரி தாட்ஸு இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கே தவிர உனக்கு ஒரிஜினல் பதில் கிடைக்கல. அப்படி வேதனையில் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு 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 சுழல் மாதிரி அவருக்குள்ளே நடக்குது. என்ன நடக்குதுன்னு புரியலை அவருக்கு. அவருக்குள் இருந்த 1000 பதிலில்லா கேள்விகளும் அந்த அற்புத நொடிக்குள் ஒரு மின்னல் கீற்றினால் தொலைக்கப்பட்டு பழையன கழிந்து புது ஜனனம் அவர் எடுத்திருக்கிறார். அந்த நொடியிலே எல்லாமே புதிதாக தெரிகிறது. எத்தனை பதில் இல்லாத கேள்விகள் இருக்கு. அவர் தேடிக்கிட்டே இருந்தார். அங்கே there is no question at all. கேள்வியே தொலைந்து விட்டதுன்னு சொல்கிறார் அவர். கேள்வியும் தொலைந்து விட்டது, கேள்வி கேட்பவனும் அங்கே இல்லைங்க. அங்கே பதில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிகிறது. ஆனால் அந்த பதில்கள் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இப்போ இங்கே ரெண்டு லெவலாக பார்க்குறாரு இந்த விஷயத்தை. அந்த லெவல்லையே அவர் இந்த அப்ட்ராக்டான கொஸ்டின்ஸ்
இந்த ஆன்ம நிலை குறித்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிகிறது. இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம இப்போ வந்து இங்கே ஹைதராபாத் போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியும், அந்த கேள்விக்கான பதில் தெரியும். ஏற்கனவே ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் பதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து இயல்பாக தெரிகிறது. இதுவரை வந்து மண்டையை அழித்து கொண்டிருந்த அந்த கேள்விகள் எல்லாம் வந்து காணாமல் போய் எதை கேட்டாலும் பதில் வந்து இருக்கிறது. இதுதான் அவருக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஒரு காங்க்ரீட்டான ஒரு ஞான அனுபவமாக பார்க்குறாரு. ஆனால் இதனால் நான் வந்து என்லைட்டன் ஆகிட்டேன், ஐயா எனக்கு பதில் கிடச்சிச்சு அப்படிலாம் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்ல விரும்பலை. இது ஒரு அனுபவம், அந்த இடத்துல மட்டும் நான் அதை பார்த்தேன் அப்படின்றார். இதற்கு பிறகுதான் அவருக்கு 7 நாட்கள் தொடர்ந்து அந்த கெலாமிட்டி நடக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது, அற்புதமான ஒரு விளக்கங்கள் இருக்குது. அதுதான் நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்கிறார். அது அத்தனையும் சொல்லிட்டு அவர் அது அத்தனையும் நிராகரித்து விடுகிறார். அதுதான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஸ்பெஷல் கேரக்டரே ஆகும். அது என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம். நம்ம யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் அந்த 7 நாட்கள்னு படமே எடுக்கலாம். அந்த 7 நாட்கள் வந்து அவருக்கு ரொம்ப விசித்திரமான உடல் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிவாக இருக்குது. இது வரைக்கும் வந்து மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து இவ்வளவு வந்து வெளிப்படையாக தெரிவித்தது இல்லை அதிகமானோர். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் வந்து இது குறித்து வந்து ரொம்ப கிளியராக வந்து யாரும் சொல்லலை. அதை வந்து ஒரு பிரம்ம ரகசியமாக கூட பெரும்பாலானோர் மெயின்டைன் பண்ணக்கூடும். ஆனால் இவர் வந்து தனக்கு நிகழ்ந்த அந்த அனுபவங்களை வந்து ஒவ்வொன்றா சொல்கிறார். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது ஒரு கேள்வியெல்லாம் தொலைந்து வந்து ஒரு அந்த ஞான அனுபவத்திற்கு தயாராகி விட்டார். அதுவே ஞானம் அல்ல, அது ஒரு ப்ரிப்பரேஷன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தாக்க அவருக்கு வந்து உடம்பெல்லாம் டைட்டன் ஆகுது. ஒவ்வொரு அணுவிலையும் ஒவ்வொரு செல்லும் வந்து வலிக்க தொடங்குது. ஒவ்வொரு புள்ளியிலும் வந்து இவருக்கு வந்து உடலில் வந்து வலி தாக்க தொடங்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப புரண்டு படுக்கிறாரு, நிமிர்ந்து படுக்கிறாரு, ரொம்ப முடியல. அந்த வேலண்டைன்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு நிறைய வலிக்குது உடம்பெல்லான்னு. அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இது சரி இப்படி தான் எனக்கு சரியாயிட்டு மருந்து மாத்திரை கொடுத்து போயிடுறாங்க. முதல் நாள் வந்து இவர் வந்து ஷேவ் பண்ணிக்க போகிறாரு. அந்த ஷேவ் பண்ணும்போது அந்த ஷேவ் பண்ண முடியல, அவரால் டச் பண்ண முடியல. அந்த ரேசரை வச்சு ரேசர் கீழே விழுது. பிறகு என்னடா இது அப்படின்ட்டு கையால் தொட்டு பார்க்குறாரு. அப்படி சும்மா கோல்டு மாதிரி ஆகிடுச்சு, பொன்னார் மேனியனாக மாறி விடுகிறார். அந்த அப்படியே சாஃப்ட் ஸ்கின்னாக இருந்திருக்கு அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் உடலில் வந்து ஒரு கோல்டு கலர் வந்து வந்திருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அவர் இருக்கிறார். ஸோ தோல் வந்து அவருக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு தோற்றத்துக்கு ஆளாகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உருவமே வந்து தான் வந்து ஒரு மெட்டமார்பிசஸ் மாதிரி சொல்கிறார், ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி சொல்கிறார். அப்படியாக அந்த அனுபவம் முதல் நாள் அமைகிறது அவருக்கு. 2வது நாள் பார்த்தீங்கன்னாக்க அவங்க வேலண்டைன் வந்து இவருக்காக டொமேட்டோ சூப் செய்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சூப்பு சாப்பிட்டாக்க இவருக்கு வந்து அது என்னன்னே தெரியல, அது பேர் என்னன்னு தெரியல அவருக்கு எது என்னன்னே தெரியல. ஒரு புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி ஆகிட்டார் அவர் சொல்கிறார், இது என்ன பேருன்னு கேட்குறேன் அந்த அம்மா கிட்ட. அவங்க வந்து டொமேட்டோ சூப்புன்னு சொன்னாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை கேட்டேன். அவங்களும் பொறுமையாக அந்த பதிலை சொன்னாங்க. எனக்கு அப்பொழுது தான் வந்து புரிந்தது, எனக்கு எதுவுமே தெரியல, அங்கே இருக்கிறது எல்லாமே புதுசாக தெரிஞ்சது எனக்கு. வேலண்டைனை கூட நீ யாருன்னு கேட்டேன், என்ன தெரியல, நான் வேலண்டைன் தாங்க. அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிருக்குது. இவருக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வச்சுட்டாங்க அவங்க. இவர் ஆனால் இந்த ஆன்மா, கடவுள், பிரம்மா, இந்திய தத்துவம் எதுவுமே அவங்ககிட்ட பேசலை. அவர் ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசியிருந்தால் அப்போவே கூட அவங்க விட்டுட்டு போயிருக்கலான்னு அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதனால் இவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லைன்ற அளவில் தான் அந்த அம்மா வந்து இவரை வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டு மாறிச்சு. வெறும் ஃப்ரேம் தான் இருக்கிறார், மைண்டு இல்லைன்றார். மைண்டு தொலைஞ்சு போயிடுச்சு, இந்த ஃப்ரேம் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது அவருக்கு. விதவிதமான அனுபவங்கள் வந்து இவருக்கு வந்து அன்றைக்கு வந்து கிடைக்க தொடங்குகின்றன. 3வது நாள் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு புலனுக்கான இதுவாக இருக்குது, சவாலாக அமைகிறது. அடுத்த நாள் பார்த்தா எங்கேயோ வெளியில் போகிறாரு. ஒரு கேன்டீனில் ஏதோ சாப்பிட போகிறாங்க.
அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா இவருக்கு இந்த விஸ்டா விஷன்னு சொல்லுவாங்க, அப்படியே கண்ணை சுருங்கி விரிகிறது. சினிமா எல்லாம் கார்ட்டூன் ஃபிலிமில் காட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து போகிற வர கார்லாம் இவர் கண்ணுக்குள்ளே புகுந்து வெளில போகிற மாதிரி இருக்குது. இவர் உள்ளேருந்து ஒரு லாரி போகிற மாதிரி இருக்குது. அப்படியே கோணல் மாணலாக தெரியுது, ஓவலாக தெரியுது, ரவுண்டாக தெரியுது பார்க்குற உருவங்கள்லாம். ஸோ இவருடைய விஷனே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. 360 டிகிரியில் வந்து எல்லாம் சுழலுது. இப்படியெல்லாம் விசித்திரமான ஒரு ஒரு பார்வை அனுபவமானது அவருக்கு கிடைத்ததாக அவர் பதிவு பண்ணார். இது என்னடா இது, ஒரு நாள் பார்த்தா இது பேரெல்லாம் மறந்து போச்சு, ஆள் தெரியலை, உடம்பெல்லாம் மாறிக்கிட்டே வருது, ஒவ்வொரு அணுவிலையும் வந்து மாற்றங்கள் தென்படுகிறது. அதாவது பழைய அந்த செல்லெல்லாம் இறந்து புதுசாக பிறப்பெடுப்பது போல இவர் வந்து உணர்கிறார். அது உண்மையாகவே இருக்குதுன்னு சொல்கிறார். அவரால் வந்து நிறைய விஷயங்களை வந்து டோட்டலாக மறந்து போயிடுறாரு. அப்புறம் தான் அவர் மறந்து போயிடுறாருனாக்க இது பேர் பேனா, இது பேர் பென்சில், இந்த மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்களை மறக்கிறாரு. அகம் சார்ந்த விஷயங்களில் வந்து அது அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறார். அது வந்து தனியாகவே இல்லைன்றார். தட் இஸ் நத்திங் கால்டு செப்பரேட் மைண்ட் அட் ஆல். இப்படியாக வந்து இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்க தெருவில் போகிற நாயெல்லாம் குலைக்குது. அந்த நாயெல்லாம் வந்து இவர் உள்ளிருந்தே குலைக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு இது உள்ளிருந்தே அந்த நாய் குலைக்கிற மாதிரி தோணுது. அப்போது இது ஒரு 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 யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு தட்டுப்படுது. இந்த மைண்டை பொறுத்த வரைக்கும் இல்லாமலே போயிடுது. மைண்டே இல்லைன்றது, தாட்டே இல்லை, மைண்டே இல்லை. ஆனால் எப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா உடனே திருப்பி மைண்டே ஆப்ரேட் ஆகுதுன்றார். மற்ற நேரத்தில் அதை வந்து டீக்ளச்சுன்றார். கிளச்சு அதை பிடியிலேருந்து விடுபட்டு அது காணாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உடனே திருப்பி வருது. இப்போ கார்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிக்னல் எப்போ இன்ஜின் ஆஃப் ஆகிடும், திருப்பி சிக்னல் போட்டோன்னா ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி வந்து மைண்டு மாறிடுச்சுன்றார். மெமரி வந்து இருக்குது ஆனால் வந்து இல்லை அப்படின்னா என்ன, மெமரி வந்து பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது முன்னால் வந்து எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணல. அப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலேயே அப்படியே இருக்கிற நிலையை தான் அவர் சொல்கிறார். அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்க தொடங்கி விட்டது. சரி, அவருடைய 7வது நாள் அனுபவம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் பீக்கில் இருந்தது. அவருடைய உடல் வந்து தாங்க முடியல, இந்த அனுபவங்களை தாங்க முடியல அவரால். அது நெடுக்க தொடங்கி விட்டது. உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப ஹீட் ஜெனரேட் ஆகிடுச்சு. அவர் சொல்கிறார், அந்த ஒவ்வொரு செல்லும் வந்து இறந்து பிறப்பது போல் இருந்தது. அப்படியே பிரெயின் டைட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இறந்து போக போகிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து 49வது வயசு. சரி, நான் இறந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டார் அவர். உடனே வேலண்டைனை கூப்பிட்டு, நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கி இறந்து போயிடுவேன் நினைக்கிறேன், எனக்கு உடல் ரொம்ப முடியல. அந்த அம்மா சொல்லிட்டு, என்ன டெய்லி ஒரு நோய் சொல்லிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி செத்து போகிறேன்ற. சரி செத்துப்போ பரவாயில்லன்ட்டு அந்த அம்மா இந்த ஆள் டெய்லி ஒரு வழி சொல்கிறதுனால இவங்க வந்து அதை வந்து கணக்கிலே எடுத்துக்கல. சரி படுத்துக்கடை, நான் வெளில போயிட்டாங்க அவங்க. இவருக்கு உள்ளுக்குள்ளே திடீர்னு அந்த 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 பாடியை விட்டு அவர் வெளில போயிடுறாரு. இது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் உடனே காணாமல் போயிடுது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸில் பாடிக்கு வெளியில் போய் பாடியை பார்ப்பாங்க, இல்லை உடலை காணும். ஐயோ என் உடம்பை காணுமேன்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தேகமாக போச்சு, என்னடா அது நம்ம செத்து போயிட்டோம். இன்னும் வேலண்டைனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எனக்கு உடம்பு இருக்குதா பாருன்றார். இதெல்லாம் விசித்திரமான ஒரு வேடிக்கையான விஷயந்தான். இல்லை, அந்த அம்மா சொல்லுது, நல்லா பெருசாக தான் இருக்குது உடம்பு, இருக்குது பாரு உடம்புன்றாங்க அவங்க. ஆக உடம்பையே தொலைத்து விட்டு ஒரு அனுபவம் அவர் கிடைக்குது. அப்போது பிறகு சரி, இறந்து போயிட்டேனாக்கா என்னுடைய பாடியை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு அவங்க எதாவது ஆப்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. முன்னொரு தடவை குப்பத்தொட்டை தூக்கி எறிங்கன்னு சொன்னார். இந்த முறை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துடலான்னாரு. அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃபாரினரு, உன்னுடைய உடலை வந்து வாங்கிக்க மாட்டாங்க இங்கே ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டு அப்படின்னு அந்த அம்மா வந்து கிண்டலாக பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. இந்த 7 நாள் அனுபவத்தில் வந்து அவர் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறார். எந்த ஒரு நிலையை எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்பினாரோ அந்த நிலையிலே இருக்க தொடங்கினேன் என்று சொல்லுகிறார். இன்னும் விசித்திரமான அனுபவங்களை வந்து பதிவு செய்கிறார். இந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு தத்துவ கோடுகளில் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் எனக்கு படுது. அவர் சொல்கிற கான்ஷியஸ்னஸ் லெவலில் வந்து நம்ம எதை கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, கோஆர்டினேட்டரே அங்கே இல்லைன்றார். இந்த கைப்பாடு தானே செயல்படுது, ஒவ்வொரு அங்கமும் அதே இஷ்டத்துக்கு செயல்படுது, ஒரு கோஆர்டினேட்டர் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் வந்து இயல்பாக விஷயங்கள் நடக்கின்றன. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 7வது நாள் இவருக்கு இன்னொரு அனுபவம் கிடைக்கிது.
அதுதான் அந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய மரண அனுபவம். நான் செத்து போயிட போகிறேன்னு சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவர் வந்து டோட்டலாக வந்து பாடியிலே இல்லை. அவர் என்னடனே அவர் தெரியல. அவருக்கு சப்த நாடி அடங்கி போகுது, ரத்த ஓட்டம் நின்று போகுது, ஹார்ட் இந்த ஃபங்க்ஷனால் அவர் சொல்கிறார். ஸோ ஒரு பெரிய மாபெரும் இறப்பை வந்து அவர் எதிர்கொள்கிறார். இந்த மரண அனுபவம் ரமணருக்கும் உண்டு, துக்காராமுக்கும் உண்டு. இதெல்லாம் எல்லோரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் தான் வந்து அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஞான அனுபவமானது அதிகரிக்கிறது. ஸோ இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப ஆழமான முறையில் வந்து கிடைக்கிறது. அது 8வது நாள் கிடைக்கிற அனுபவமாக இருக்குது. இதுக்கிடையில் சைக்காலஜிஸ்ட்லாம் போகிறாரு, ஒன்றும் அவங்கள யாராலையும் தீர்க்க முடியல. இது ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இல்லை, அதான் பாயிண்ட். அப்போ என்ன சொல்கிறாரு, இதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இவருக்கு ஏற்பட தொடங்குது. உடலுக்குள்ளேருந்து ஒரு மாபெரும் ஆற்றல், உயிர் ஆற்றலானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடம்பெங்க நரம்பு, நாடி நரம்பெல்லாம் அது பரவ தொடங்குகிறது. என் உடம்பால் தாங்க முடியலன்றார். அந்த அனுபவத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தியே இல்லை, வெடிச்சிடும்னு நினச்சேனா அப்படின்றாரு. அது மிகப்பெரிய வலியாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது பேரானந்த நிலை, எக்ஸ்டசி, ஆனந்தம் இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, அந்த மாதிரி வலி பயங்கரமான வலி அது அப்படின்றாரு. ஸோ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் பதிவு பண்ணுறார் இந்த ஞான அனுபவத்தை. அவர் அந்த ஞானம்லாம் பேர் கொடுக்க விரும்பலை, நான் சும்மா சொல்கிறேன். அவர் அது ஒன்றும் என்லைட்டன்மெண்ட்லாம் இல்லை, அது ஒரு ஃபிசிக்கல் பெயின் அப்படின்றாரு. அந்த ஆற்றலானது வந்து டேஸ்டெல்லாம் மாற்றிடுது. உங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக தெரியுது, எல்லாமே டேஸ்ட்டிலிருந்து பார்வையிலிருந்து எல்லாமே வேறு டேஸ்ட்டாக தெரியுது. அவனுக்கு எதையாவது சாப்பிட்டாக்க அது டாமினண்ட்டாக எது இருக்குதோ அது மட்டும் தான் தெரியுது. காரம் அதிகமாக தெரியுது, உப்பு புளி எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் வந்து அவருக்கு அனுபவங்கள் வந்து அவருக்கு வேதனையை உண்டாக்குகிறது. இப்படி போக போக என்ன தான் இல்லாத நிலையை வந்து நிறைய சமயங்களில் அவர் உணரத் தொடங்குகிறார். அடுத்து பார்த்தா ஆண் பெண் என்ற பாகுபாடு, இந்த விஷயத்தில் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு வந்து திடீர்னு வந்து பெண்ணாகத்தான் உணர்கிறார். பெண்ணாகத்தான் உணர்ந்த அன்று அவருக்கு மார்பகங்கள் வளர்ந்திருக்கின்றன. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பெண்ணுக்குரிய ஒரு ஸ்தானங்கள் வந்து பெருத்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு ஏற்பட தொடங்கினால் அவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்குது. இதுதான் ஞானம் என்றால் அதுக்கு வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவர் எழுதுறாரு. இந்த இப்படியாக இந்த உடல் உயிர் ஆற்றலானது உடலை வந்து தாக்கும் பொழுது அது ஒரு பிரபஞ்ச ஆற்றலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது வந்து இந்த உடம்புக்குள்ளே தாக்குறோம்லாம் பார்க்காதது, அது வந்து லேண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லாது. ஒரு உடம்பு இருந்தானா போனால் என்ன, அது உடம்பை மதிக்காது அப்படின்ட்டார். அப்போது அது சொல்கிறாரு, அது எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது, அது எப்போ வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். முதல் கட்டங்களில் சொல்கிறாரு. அப்படியே வந்து என்கம்பாஸ் பண்ணுன்றாரு, அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அது என்னது சூழ்ந்து கொள்ளும், அது ஒரு பேர் ஆற்றல். அது அப்படி சூழ்ந்து என்னை உள்ளுக்குள்ளே புகுந்துடுது, அது என்னால் தாங்க முடியல. ரொம்ப நாள் ஆச்சு அதை விட்டு நான் வந்து அதை கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து இதில் வந்து இந்த வழியில் துடிச்சிருக்கிறார் அவர். அப்போ அந்த ஆற்றலானது ஒரு பிரம்மாண்ட ஆற்றலோடு நான் கனெக்ட் ஆகும்போது என்னால் தாங்க முடியல, அது என்னை வந்து அது சுவீகரிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து அவருக்கு புதிய ஒரு 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 புரிதலை மட்டுமல்ல, அனுபவங்களை கொடுத்தது. என்னால் உங்களை பார்த்தா நீங்கள் யார், என்ன, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்றார் அவர். தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு ஒரு நிலை வந்து விட்டது. யாரை பார்த்தாலும் என்ன விஷயம்னு புரியுது, எனக்கு வரலாறு தெரிகிறது, என்ன இருக்குன்னு தெரியுது. எல்லாம் பேப்பர், புக்கு, வியாக்கியானங்கள், விளக்கங்கள் எதுவுமே தேவைப்படல. எல்லாத்தையும் ஒரு தாண்டிய ஒரு அனுபவ நிலையாக அது அமைந்து விட்டது. அப்படி எல்லாத்தையுமே சொன்னாலும் கூட நான் குரு அல்ல, இது என்லைட்மெண்ட் அல்ல, இது ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இன்னும் அவர் சொல்கிறார், இந்திய தத்துவங்களில் வந்து இந்த 6 சக்கரங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த 6 சக்கரங்கள்லாம் வந்து நாளமில்லா சுரப்பிகள், டக்லஸ் கிளான்ஸ் இருக்கிற இடமா தான் எனக்கு தெரியுது. இந்த நாபிக்கிட்ட இருக்குது, செஸ்ட்டில் இருக்குது, கடலில் எங்கே இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான தழும்புகள் அவருக்கு ஏற்பட தொடங்குது, அல்லது வீக்கங்கள் உண்டாகுது. ஒரு நீல கலரில் கழுத்தை சுற்றிலும் வந்து அந்த நீலக்கண்டனாக மாறிவிடுகிறார் அவர். ஒரு ப்ரௌனும் நீளமும் சேர்ந்து அவருக்கு ஃபுல்லாக அந்த பாம்பு மாதிரி வர ஆரம்பிச்சிடுது அவருக்கு, தடிப்பாக. அதுதான் சொல்கிறார், கோபுரா மாதிரி வந்துருச்சு எனக்கு அப்படின்றாரு.
அது மாதிரி பாதாம் கொட்டை அளவுக்கு வந்து இங்கே வீக்கங்கள் நாபிக் கமலத்தில் வந்து தோன்றுகிறது. வெவ்வேறு கலரில் வேறு அதெல்லாம் விதவிதமான வண்ணங்களில் வருது. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எழுந்திரிச்சு வருது அவருக்கு. ஸோ இது வந்து இந்த சக்கரங்கள் ஃபுல்லுமே அவளுக்கு வந்து இயங்க தொடங்கி விட்டன. அது அந்தந்த இடங்களெல்லாம் வந்து ஃபிசிக்கலாகவே வெளியில் தெரிய தொடங்கி விட்டது. நெற்றிக்கண் கட்டியும் அவருக்கு வந்து ஒரு ஒரு நெருப்பு மாதிரி தெரியுது. இதெல்லாம் விட புத்தருக்கு தலையில் சுழியாக இருக்கிறது போல் அந்த மாதிரி வீக்கங்களெல்லாம் வந்து அவருடைய தலைப்பகுதிகளில் ஏற்பட்டிருக்குது. இது என்னன்னே அவருக்கு புரியல. டாக்டர்கிட்ட போகிறாங்க, இது என்ன கோபுரா மாதிரிலாம் இருக்குது ஏன்னு கேட்குறாரு. அவரால் சொல்ல முடியல, அவங்களால விளக்கவே முடியல இந்த விஷயத்தை. ஆனால் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து சாமியினுடைய உருவங்கள் எல்லாம் வந்து கேலண்டரில் வரைஞ்சிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒரு அனுபவ நிலை வந்து விளக்குகிறார். இது எல்லாமே அது கடந்து தான் போகிறார். இப்போ சடனாக அவருக்கு வந்துருச்சான்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறார், எந்த மெத்தட் மூலமாக இது கிடைக்கிறது இல்லை, எந்த வித தேடல் என்பதே வந்து நான்சென்ஸ். தேடிக்கிட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் திருப்பி எண்ணங்களுக்குள்ளே மாட்டிப்பீங்க. இது தேடுற நிலையும் இல்லை, அது இயல்பாக நிகழ்ந்த ஒரு அனுபவம்னு சொல்கிறார் பின்னால். இருந்தாலும் கூட இவர் பல ஆண்டுகள் வந்து இதற்கான முயற்சிகள் எடுத்தான்றது வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. இந்த வகையில் இது தொடர்ந்து இன்னொரு சம்பவம் நடக்குது அவருக்கு. இதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குற சம்பவமாக இருக்குது. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. வாக் போயிட்டுருக்காரு கூட ஒருத்தரோட. ஒரு அம்மா வந்து குழந்தைய அடின்னு அடிக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இவரால் ஒன்றும் பண்ண முடியல, சும்மா நிற்கிறாரு. அப்போது நண்பர் கேட்குறாரு, நண்பர் போய் அப்புறம் தடுக்கிறாரு, நிப்பாட்டுறாங்க. என்னங்க பெரிய ஃபிலாசபர்றீங்க நீங்கள், அந்த குழந்தை அடிக்கிறத தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாரு. இல்லை, அடி வாங்கினதே நான் தானே அப்படின்னாரு. அவர் உடம்பு முழுக்க பரம்படி பட்டிருக்கு. இதுதான் வந்து நானும் அவன் அந்த குழந்தை வேறு நான் வேறு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அளவில் நான் இருந்தேன் அப்படின்றார். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இரண்டும் ஒன்றரை கலந்து நான் வந்து அதுதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் போல இருக்குது. அப்புறம் சிவன் பிரம்படி பட்ட கதையெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து ஒரு சாட்சியாக யூஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சின்ன ஒரு நிகழ்வின் மூலமாக எனக்கு தென்படுகிறார். ஸோ அது ஒரு குழந்தைய அடிச்சது இவர் மேலே வந்து பட்டிருக்குதுன்னு தெரியுது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவங்கள் அத்தனையும் வைத்து வந்து அவர் தான் ஒரு மகான் என்றோ ஒரு என்லைட்டன்டு லீடர்னோ சொல்லிக்கல. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அனுபவம் வந்து மில்லியனில் ஒருத்தருக்கு கிடைக்கும். அதற்கு வந்து ஆனால் வழிகள்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஆன்மீக குருநாதர்கள்லாம் இந்த அனுபவத்தை கொடுக்க முடியாது. இந்த அனுபவன்ற வார்த்தையை அவர் மறுக்கிறார். ஏன் மறுக்கிறாருன்னா, அனுபவன்றது வந்து ஒரு அனுபவிக்கின்றவன் ஒரு ஆள் இருப்பான், இல்லைன்னா அது சார்ந்த எண்ணம் இருக்கும், அது வந்து அனுபவத்தை பெறும். அங்கே அனுபவிப்பவர் இல்லை, அனுபவம் மட்டுமே இருப்பதால் அது வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேட், ஒரு இருக்கும் நிலை, அவ்வளோதான். அந்த நிலையில் நீங்கள் இருந்துக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுட்ருக்க, நான் அனுபவித்துக் கொள்கிறேன் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போது அந்த அனுபவம் உங்களுக்கு கிட்டாமல் போயிடும். அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை. இந்த நிலையில் தான் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அதாவது பிரபஞ்ச கான்ஷியஸ்னஸோட இந்த கான்ஷியஸ்னஸ் இணைஞ்சிருக்கோன்றது தான் அதுக்கு அர்த்தம். அதுதான் அவர் திருப்பி பல அனுபவங்களில் வெளிப்படுத்துகிறார். இந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நிற்கணுன்னாக்கா இதுக்கு வந்து குருநாதர் ஹெல்ப் பண்ண முடியாது. இதுக்கு மெத்தடாலஜி கிடையாது. அப்போது உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து பாவம், புண்ணியம், கடவுள், நிறைய கருத்தாக்கங்கள் எல்லாம் உள்ளே வந்து கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க, விதைச்சி வச்சுருக்கிறீங்க. அதை ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஏதாவது புனிதமாக்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னாக்க மீண்டும் வந்து அந்த உணர்வு நிலையை வந்து கெட்டு போக தான் வைக்கும். அதில் மாசுபடியும். சும்மா இருங்க. கான்ஷியஸ்னஸ்ஸு இந்த தடைகள் எல்லாம் அகன்ற போது, எதுவுமே செய்ய இயலாமல் நீங்கள் இருக்கும்போது அதுவே எல்லாத்தையும் வெளில தள்ளும். அதற்குள்ளே பதிந்து கிடக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அதுவே வெளியே தள்ளி ஒழிய தொடங்கும். இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரை பொறுத்த வரைக்கும். இந்த கண்ணை மூடினா லைட் தெரியுது, உள்ளுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கிறது, அந்த அனுபவங்கள், அணுக்கள் எல்லாம் மூவ் ஆகுது, எல்லாமே ஃபிசிக்கல் கெமிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அவர். ஆனால் இதனால் வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெறுகிறோம்னு யோசிச்சு பின்னால் சொல்லும் பொழுது என்ன எழுதினாக்கா, அந்த அனுபவம்ன்ற வார்த்தை வரும்பொழுது
அங்கே நான் என்பவன் வந்து விடுகிறேன். அதனால் அதை வந்து சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது காரணம் என்னங்க, பழைய நினைவுகளை எடுத்து பதிவுகளை வந்து முன்னால் வைக்கிறேன், அவ்வளோதான். அது உங்களை வழிகாட்டுவதற்காக அல்ல, இதே மாதிரியே அனுபவத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காகவும் இல்லை, இதுதான் ஒரு உன்னதமான பிரம்ம அனுபவம்னு சொல்கிறதுக்காக இல்லை. ஆனால் என் அனுபவம் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன்னா உங்களை சுற்றியில் நிறைய போலி சாமியார்கள் இருக்காங்க, வழி நடத்துனர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் சிக்கி நீங்கள் வந்து சின்ன பின்னமாகிடக்கூடாது. ஆக இதுதான் வந்து ஒரு நிலையில், அது ஒரு அத்வைத நிலைன்னு நான் அப்பயே சொன்னேன். அதான் ஒரு 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 கான்ஷியஸ்னஸ், ஒரு பியூர் கான்ஷியஸ் நிலையில் இருக்கிறது தான் வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக அவர் கருதுகிறார். இந்த நிலையில் இருப்பது என்பதுதான் அமைதியாக இருப்பது என்பதாகும். இந்த அமைதியை தேடி அலைவதெல்லாம் வந்து வெஸ்ட். அதுக்காக தான் எவ்வளோ முயற்சி எடுக்க என்ன ஆகுனாக்கா அமைதியின்மை தான் உண்டாகும். நம்ம பீஸில் இருக்கிறோம், ஒரு சாந்தத்தில் இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து பின்னால் வந்து வெடிக்கும். ரொம்ப டேஞ்சரான விஷயம். சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கிறது, ஒரே அமைதியான ஒரு பாவனை கொடுப்பது, இதெல்லாம் பீஸ் இல்லை. பீஸ் வந்து நேச்சுரலாக உள்ளே இருக்குது. அதுதான் நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் இருப்பது என்பது தான், எப்படி என்பது தான் வந்து புரியாத புதிர். எனக்கு வழி தெரியாது, ஆனால் நிலைமை தான் நான் சொல்லிட்டேன். இது எப்படி போய் அடையிறதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு நல்ல அமைதியான நிலை என்று மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எல்லா கற்றலும் கற்பித்தல்களும் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிகாரம் செலுத்துவதற்காகத்தான் நடக்கின்றது. ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எதுக்குனாக்கா ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகாரம் செய்ய. அப்படி தான் ஒரு நாடு உருவாகிருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா அமைப்பும் உண்டாயிருக்கிறது. விஞ்ஞானிகள் மீது ஏராளமாக நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அதுவும் ஒரு அதிகாரத்தை உருவாக்கின்ற சக்தியாகத்தான் இருக்கிறது. எப்போ வந்து நீங்கள் அனுபவத்துக்குள்ளே போகிறீங்களோ இம்மாதிரி விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு உண்மை தெரியவே தெரியாது. எல்லா அனுபவங்களுமே வந்து ஒதுக்கி வைக்க வேண்டியவை. அது பின்னணியில் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஏன்னா ப்ராக்டிக்கல் வேர்ல்டினுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்காக தேவைப்படுது. ஆனால் அவை உங்களை வாழ்க்கையிலிருந்து பிரித்து விடும் நீங்கள் கவனமாக இல்லை என்றால். அனுபவங்கள், நான் அனுபவத்தில் ஒருத்தர் சொன்னார்னாக்க அவருடைய ஃபால்ஸ் நோஷனில் தான் அதை சேர்த்து வச்சுருக்கிற அர்த்தம். அவருடைய ஈகோ தான் அப்படி பேச வைக்கிறதுன்னு அர்த்தம். அவர் உண்மையான தன்னுடைய இருப்பு நிலையிலிருந்து அதை பேசவில்லை என்று நாம் பொருள் புரிந்து கொள்ளலாம். ஆக அனுபவங்கள் எப்பொழுதுமே நிஜத்திலிருந்து உங்களை ஒதுக்கி வைக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இப்படியாக யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய அனுபவங்கள் என்பதும், அவற்றை வைத்து அவர் பெரிய அளவில் தன்னை முன்னிலைப்படுத்தாததும், தானாக தனியாக இந்த புத்தகத்தை எழுதாததும், தனக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு எதுவுமே செய்யாததும், அவர் தான் எடுத்திருந்த தத்துவ நிலைப்பாட்டிற்கு நேர்மையாக இருந்தார் என்பதைத்தான் காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கும் யூஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த உரையாடல்களை கேட்கும்போதும் படிக்கும்போதும் நிச்சயமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் உண்மையை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு என்ன சொல்வது, ஒரு ஆர்வம் உண்டாகிறது. தேடன்ற வார்த்தை கூட ஒரு மறுக்கிறார். ஆர்வம் உண்டாகிறது என்பது உண்மையாகிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.